stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களை. இந்த வாரத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்தினுடைய கடைசி கூட்டம். நாம் மீண்டும் அடுத்த வாரம் திங்கள் முதல் தொடர்ந்து இணைந்திருப்போம். நீங்கள் அதை தவறவிடக்கூடாது. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து. நண்பர்களே, நாளை ஜனவரி மாதம், அதாவது இந்த வருஷத்தினுடைய முதல் மாதம் என்று சொல்லும் போது நம் முகத்திலே ஒரு சந்தோஷம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. காரணம் துவக்கம், புது துவக்கம். ஒருவேளை நீங்க சலிப்பான ஒரு மனசோட இருக்கலாம், சஞ்சலமான ஒரு மனசோட இந்த நேரம் இருக்கலாம், ஏன் மிகுந்த பாரமான ஒரு மனசோட இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வைத்திருக்கிறேன். கவலைப்படாதிருங்க. புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட அல்லது இந்த நிலைமையிலிருந்து வெளியே வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியில இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதிருங்க. இந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தையை கேட்பவன் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. என் வார்த்தையை கேட்கிறவன் பிழைப்பான் என்று தேவன் அவர் வார்த்தையிலே சொல்லுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் வார்த்தை அல்ல மக்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேவனுடைய வார்த்தை. இவ்வுலகத்தினுடைய மொத்த மக்கள், தேசம் அனைத்தும் ஒரு பக்கெட்ல இருக்கிற, அதாவது ஒரு பக்கெட்ல இருக்கிற ஒரு சொட்டு தண்ணீரை போல, பக்கெட்ல விடப்பட்ட ஒரு சொட்டு தண்ணீரை போல உலகத்தின் மொத்த மக்கள் தேவன் பார்வைக்கு முன்பா இருக்கிறார்கள். அதாவது 800 கோடிக்கு மேல் உள்ள இந்த மக்கள் தொகை, உலக மக்கள் தொகை தேவன் பார்வையில பக்கெட்ல இருக்கிற ஒரு சொட்டு தண்ணீர். உங்க வாழ்க்கை அவர் பார்வைக்கு மறைவா இருக்குமா? யோசிங்க. உங்க கஷ்டம் அவருக்கு தெரியாத இருக்குமா? யோசிங்க. நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஏன் தேவன் என் வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடாது? தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் அவர் அதை செய்வதற்கு உங்களிடமிருந்து சில தீர்மானங்கள் தேவை, சில முடிவுகள் தேவை, சில செயல்பாடுகள் தேவை, செயல் தேவை. இந்த மக்கள் செய்தது போல இந்த நேரம் நான் பேசும்போது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்க முதலாவது அதை நம்ப முடிகிறதா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களால கவனம் கொடுக்க முடிகிறதா? உங்க கவனத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் வேற எங்கேயும் திசை திருப்பாம, இது நீங்கள் செய்கிற முதல் படி. இப்போது நான் பேசுவதை கேட்கிற நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை பிடித்துக் கொள்கிறீர்கள். இப்படியாகத்தான் இவர்களுக்கு நடந்தது. இவங்க ஆலயத்துக்கு வரும்போது வாழ்க்கையிலே பூரணமான ஒருத்தரா வரல. பலதரப்பட்ட பிரச்சனை, பலவிதமான வாழ்க்கை பின்னணி, பலவிதமான வாழ்க்கை சூழலிலிருந்து இவங்க வந்தாங்க. சில பேருக்கு ஜெபம் கூட செய்ய தெரியாது, சில பேருக்கு தேவன் வார்த்தை கூட தெரியாது. ஆனால் இது எதையும் கர்த்தர் பார்க்கவில்லை. ஒன்றே ஒன்றுதான் அவர் பார்த்தார். இவர்கள் மனசிலிருந்து வெளிப்பட்ட தாழ்மை. இந்த தாழ்மைன்றது என்ன? நான் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யறது இல்லை, நான் எல்லாருக்கும் நல்லதே தான் செய்துட்டு இருக்கிறேன். நல்லது, இது நல்ல குணம் என்று சொல்லலாம். ஆனா இது தாழ்மையினுடைய அர்த்தம் கிடையாது. தாழ்மை என்றது என்ன? உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்வது. உங்களை மட்டமா நினைப்பது நான் சொல்லவில்லை. உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்வது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? உங்க கஷ்டப்படுறீங்களா? உங்களால முடியலையா? நீங்க தேவனிடத்துல என்ன சொல்வீங்க? என்னால முடியல, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி தேவை. இதுதான் தாழ்மை. பல நேரம் நம்ம மக்களோட பேசும்போது எல்லா நேரம் அவங்க சொல்றது என்ன? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கிறீங்க. நீங்க பிரச்சனையோடு இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனா பிரச்சனை இருக்கும் போது உங்க வார்த்தை என்ன? தேவனிடத்துல கூட நீங்க அதை சொல்ல தயங்கினால் யாரால் உங்களுக்கு உதவ முடியும்? இந்த மக்கள் தேவனிடத்துல மறைக்கல. ஏன்னா எதையும் அவர் கண்களுக்கு மறைக்க முடியாது. நான் சொன்னதை போல பக்கெட்டில் இருக்கிற ஒரு சொட்டு தண்ணீர் என்றால் 800 கோடி மக்கள். உங்கள் ஒருத்தர் வாழ்க்கை அவர் கண்ணுக்கு மறைவா இருக்குமா? மக்களை யோசிங்க. எனவேதான் கர்த்தர் உங்கள் நிலைமையை அறிவார். நீங்க நினைக்கலாம் அவருக்கு தெரியல, அவருக்கு தெரியும். அவர் உங்க சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். இந்த மக்கள் வாழ்க்கையை மாற்றியது போல். ஆனால் நீங்கள் தாழ்மை உள்ளவரா இருந்தால், அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருந்தால், அவர் சொல்வதை செய்ய தயாரா இருந்தால், இங்க ஏசாயா 57:15 பாருங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவம் உள்ள உன்னதமானவர் சொல்லுகிறார். நித்திய வாசி, பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், உன்னதமானவர். உன்னதமானவர் எல்லாவற்றுக்கும் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும், ஏன்னா அவருக்கு மேல வேற எந்த இடமும் கிடையாது, எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறார், உன்னதத்துல இருக்கிறார். நம்ம கீழே பூமியில இருக்கிறோம், தேவன் உன்னதத்துல வாசம் செய்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், அதாவது கர்த்தர் சொல்றார், நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும்
நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்த, உடைந்து போன மனசு ஆனா தாழ்மையான உள்ளம் கர்த்தர் வந்து வாசம் செய்யறார். உன்னதத்துல இருந்தாலும் இறங்கி வந்து அந்த இருதயத்துல வாசம் செய்யறார். அந்த வாழ்க்கையில செயல்படுறார். இதோ ஜெஸ்ஸி அவங்க வாழ்க்கையில அவர் செயல்பட்டார். உன்னதத்துல இருந்தார். ஆனா எப்போ அவங்க உள்ளம் நொறுக்கப்பட்டிருந்தது குடும்ப சூழ்நிலையினால, ஒரு இளம் பெண்ணாய் அவங்க அந்த பாதிப்பு உணர்ந்து கர்த்தரை நோக்கி வந்தபோது கர்த்தர் இறங்கி வந்து அந்த நொறுங்குண்ட பணிந்த உள்ளத்துக்குள்ள வந்து புதுப்பித்தார். இன்னைக்கு உங்க மனசு எப்படி இருக்கு? இந்த அற்புதமான சாட்சியை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லும்படியா. வணக்கம், என் பேர் ஜெஸ்ஸி. எனக்கு 25 வயசு ஆகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் வந்து நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமாக இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி என்னுடைய அம்மாவும் சரி எப்பவுமே சண்டை போடுவாங்க. நைட்டில் எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸு கூட எங்களுதான் இருக்காது. ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருந்தது. எப்போல்லாம் வந்து நான் காலையில் எழுந்துக்கிறேனோ அப்போல்லாம் காலையில் எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னா வெடிக்காலையில் தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை பிரச்சனை நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றும். சில நேரத்தில் பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றிருக்கும், இல்லை சண்டை அவர் அப்பா அடிச்சிருப்பாரு. இதே மாதிரி தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை. நானும் சரி என்னுடைய தம்பியும் சரி சந்தோஷமாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதனால் வந்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார். இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா வந்து எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எங்கள் அப்பா மேலே எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் அவரை கொல்லணுன்ட்டு கூட நான் நிறைய நேரத்தில் வந்து யோசிச்சிருக்கேன். சில நேரத்தில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் போகும்போது ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்கும் போது நான் வந்து எனக்கு இது கற்றுக் கொடுங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பா வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக வந்து இந்த சண்டை போடுறதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலாக அவர் வந்து கத்திலையோ இல்லை வந்து வேறு எதுலையோ குத்தி உடனே உயிர் போகக்கூடாது. அவர் வந்து நிஜமாவே அந்த வலியை வந்து உணரணும், அவர் வந்து பயங்கரமாக அந்த வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நாள்லாம் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் வந்து நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேர் கூட. நான் வந்து ரொம்பவே கோவமாக இருப்பேன், ரொம்பவே வந்து முரட்டுத்தனமாக இருப்பேன், கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியாக இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எப்போல்லாம் ரோட்டில் போகிறேனோ அப்போல்லாம் வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இல்லை வந்து நீ வந்து அது பண்ணாத, நீ வந்து செத்துரு, ட்ரெயினில் போக சொல்ல, பஸ்ஸில் போக சொல்ல கீழே விழுந்துரு அப்படின்ட்டு வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்குள்ளே வந்து அந்த குரல் கேட்டிருக்கு. ஆனால் வந்து நான் முயற்சி பண்ணதில்லை, அந்த பயம் இருக்குது. ஆனாலும் வந்து ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்ல, வெளியில் போக சொல்ல அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லை நிற்கிற மாதிரி எப்போவுமே வந்து எனக்குள்ளே வந்து அந்த இது இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்க தான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் சில நேரத்தில் வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளும்.
வெள்ளிக்கிழமை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கேட்க சொல்ல எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமா இல்லை வந்து என்னை வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து அது பிடிக்காம இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்களா இல்லை அன்போடு பார்க்குறாங்களா, நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் பிடிக்கல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போனாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ 2 பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து அதுபடி நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்கள் அப்பா மேலே இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து மனம் மாற ஆரம்பித்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை விட்டு கொடுக்குறது, அந்த கோவத்தை விட்டு கொடுக்கறது. ஆனால் வந்து எனக்கு அந்த செய்தி இது போல் யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுவாக பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்துட்ட பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஓகே நான் பண்ணுறது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையாகவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாகவே வந்து தகுதியானவை அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாடோடு இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்த ஆவி தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார், நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவாக இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவரை தேடுறதுக்கு. ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜெபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பித்தேன், அவரை தேட ஆரம்பித்தேன். உண்மையாகவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோட கரத்தில் ஒப்படைக்க ஆரம்பித்தேன். யார் வந்து அந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யார் வந்து உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். என்னுடைய வெறுப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன், அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்த ஆவி எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுலேருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு, அந்த சமாதானம் எனக்குள்ள இருக்கு. நான் இன்னைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுதில்லை. ஏன்னா தேவன் என்னோட இருக்கார், அவர் என்னை வழி நடத்துறார். மக்களே, இந்த சாட்சியை கேட்ட இளம் பெண்கள், ஏன் முதியோர்கள், திருமணமானவர்கள், பலதரப்பட்ட நீங்கள் ஆண்கள் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் கடந்து சென்று கொண்டுக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நான் சொன்னதை போல ஆண்டவர் எனக்கு தூரமா இருக்கிறார் நினைக்காதீங்க. அவர் இருக்கிற இடம் உன்னதம். ஆனால் உங்க உள்ளம் தாழ்மையா இருந்தால், உங்க மனசு நொறுக்கப்பட்டிருந்தால், சமுதாயத்தை பொறுத்தவரை நீங்கள் தள்ளப்பட்டவர், உலகத்தின் பார்வைக்கு நீங்கள் தோற்று போனவர், அவங்க கண்ணோட்டத்துக்கு நீங்க ஒன்றும் செய்ய முடியாதவர். ஆனால் தேவன் பார்வைக்கு மிக சரியான ஒரு மனநிலை உடையவர் நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கை தான் மிக சரியாய் கர்த்தர் மாற்ற விரும்புவது. இப்படிப்பட்ட உங்களை இந்த திரையில நீங்க சற்று முன்பு பார்த்ததை போல சாட்சியாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். திரு சதீஷ் அவர் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. தனக்குள்ள நொறுக்கப்பட்டவராய் மேலும் 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 கெட்ட பழக்கத்துக்கு தன் வாழ்க்கையை கொடுத்தார். தன் திருமணத்தையே பணயம் வைத்தார், நொறுங்குண்டவராய். ஆனா மனைவியினுடைய விடாமுயற்சி, கடைசியில் அவர் தேவனுக்கு தன்னை தாழ்த்தினார், தன் நிஜ சூழ்நிலையை கர்த்தருக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம் வெறும் அவர் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றது மாத்திரமல்ல, ஒரு நல்ல எதிர்காலம் கொடுக்கப்பட்டது, ஆசீர்வாதமான திருமணம், அருமையான குடும்பம், எல்லாவற்றுக்கும் மேல் பரிசுத்த ஆவியின் பிரசனம். கர்த்தர் சொன்னதை போல நான் வந்து வாசம் பண்ணுகிறேன். முன்பு குடிக்கு அடிமையா இருந்த அவருடைய உடல்
இன்னைக்கு பரிசுத்த ஆவிக்கு அடிமையா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நீங்களே இந்த சாட்சியிலே பாருங்கள் நண்பர்கள். கெட்ட பழக்கம் எனக்குள் வளர துவங்கியது. குடிப்பழக்கம் படிப்படியாக அதனுடைய நிலைமையானது இன்னும் 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 மோசமடைந்தது. நான் ஒவ்வொரு நாளும் குடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன். என்னுடைய அண்ணனோட வீட்டுக்கும் அக்காவோட வீட்டுக்கும் நான் அடிக்கடி போயிடுவேன். என்னுடைய அண்ணன் இவர்கிட்ட பேச வருவார், ஆனால் இவர் அதிகப்படியான குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். அதனால நான் விவாகரத்து செய்யணும்னு நினச்சேன். அதிகப்படியான குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார், அதை என்னால் தாங்க முடியல. வாழ்க்கையானது கால்வாய்க்குள்ளே செல்வதை போல இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போய் கொண்டிருந்தேன். எவ்வளவு அதிகமாக என் வாழ்க்கையை நான் இழந்து கொண்டிருந்தேனோ அந்த அளவு அதிகமாய் நான் குடியை எடுத்துக்கொண்டேன். என்னை பொறுத்தவரை வாழ்க்கை என்பதே இல்லை. வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் எனக்கு இல்லை. மன அழுத்தம், கெட்ட பழக்கம். நான் செய்வினை எடுக்கிற இடத்துக்கும் போயிருக்கேன், எப்படியாவது அவர் குடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக. மனைவி பூசாரிகளை அழைப்பால் அநேக ஏராளமான தொகை பணம் நான் அதற்காக செலவு செய்வேன். ஆனால் எதுவுமே ஒழுங்காய் நடைபெறவில்லை. எதுவுமே நான் விரும்பியதை போல நான் செல்ல வேண்டிய பாதையில் எதுவும் ஒழுங்காக செல்லவில்லை. அதனால என்னோட வேலை செய்யற ஒருத்தர் ஃப்ளையர்ஸ் கொடுத்தாங்க. யூனிவர்சல் சர்ச்சுக்கு நீ போனா நல்லா உணர்வ அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்களோ அதுக்காக போங்க, நான் பாக்குறேன் நீங்க சந்தோஷமா இல்லை, உங்களுக்கு நிறைய பிரச்சனையானது இருக்கு, ஆனா நீங்க அங்க போகும்போது மாறும்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா என் இருதயம் நான் வித்தியாசமா இருக்கிறத உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ள வித்தியாசமா இருக்கிறத உணர்ந்தேன். அதன் பிற்பாடு நான் என் கணவர்கிட்ட பேசினேன். என் கணவரும் சொன்னாரு, ஆமா அப்படிதான் இருக்கு. நான் விருப்பம் இல்லாதிருந்தேன். நான் சொன்னேன், ஆலயத்துக்கு சென்றாலும் கூட எதுவும் என் வாழ்க்கையில் மாறப்போவதில்லை. நாம் இங்கே போய் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க போகிறோம். கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு சென்று எதுவும் என் வாழ்க்கையை மாற்றப் போவதில்லை. யாரும் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது. என்னுடைய பிரச்சனை சரிபடுத்த போது வெறும் என் குடிதான். அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, நீ ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கியா, நீ என்ன மாத்த போறியா? யாரும் என்ன மாத்த முடியாது, எந்த கடவுளும் என்ன மாத்த முடியாதுன்னு சொன்னாரு. இதை கேட்டுதான் நான் ரூம்குள்ள போனேன், கதவை சாத்தினேன், நான் முட்டி போட்டேன், நான் ஜபிச்சேன், தேவனே நீங்க தான் இவரை குடிப்பழக்கத்துல இருந்து மாத்தணும், ஏன்னா அவர் உங்கள்கிட்ட சவால் வச்சிருக்காருன்னு நான் சொன்னேன். அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தின பிற்பாடு எப்பெல்லாம் அந்த குடியை எடுக்கிறாரோ அவர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சார். ஒரு நாள் நான் தீர்மானித்தேன், இந்த குடிப்பழக்கத்துக்கு ஒரு முடிவை ஏற்பட்டே ஆக வேண்டும். இல்லை, ஒரு வழி உண்டு. எனவே நான் ஆலயத்துக்கு சென்றேன், கூட்டங்களை கலந்து கொள்ள துவங்கினேன். இங்கே போதகர்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படிய தீர்மானித்தேன். அப்பொழுதுதான் தேவன் என்னை தொட்டார். நான் சொஸ்தமானேன். என்னுடைய எல்லா விதமான கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றேன். நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என் மேலாக இருந்த அந்த பாரம், என் மேலாக இருந்த அந்த சுமை, அது என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. அந்த தருணம் முதல், அந்த நேரம் முதல் என்னுடைய கண்ணோட்டம் மாறியது, பார்வை மாறியது. ஏதோ ஒரு இருள் என் கண்ணை விட்டு விலகினது போல அந்த நேரம் முதல் நான் எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்க துவங்கினேன். நான் பார்க்கும் விதம் மாறியது. என்னுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்கள் மாறியது. நான் ஆலயத்துக்கு வருகிற சமயம் நான் அப்படியே வெளியிலே மற்ற மக்களை பார்க்கும் பொழுது என்னை போல ஒரு சமயத்திலே மன அழுத்தத்தோடு பாரத்தோடு இருந்த என்னை போல ஆலயத்துக்கு வருகிற மக்களை நான் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே பார்க்கும் பொழுது, வெளியிலே மக்களை நான் அப்படியே பார்க்கும் பொழுது எனக்கு அந்த அளவு ஆசை இருக்கிறது. நான் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அவர்கள் இந்த பழக்கத்திலிருந்து நிலைமையிலிருந்து வெளியே வரும்படி என்று. வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. கர்த்தர் எனக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்தார். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் காலத்தினால் அநேக வியாபாரங்கள் மூடப்பட்டு விட்டதானால் எங்களுடைய வியாபாரமானது செழிப்படைந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மேலும் 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 அநேக கான்ட்ராக்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த விடுமுறை நாட்களிலும் கூட நாங்கள் சில நேரங்கள் மட்டுமே ஓய்வெடுக்கிறோம், சில நாட்கள் மட்டுமே. உடனே மீண்டும் வியாபாரத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. என்றால் அந்த அளவு வியாபாரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஓய்வெடுத்தால் அதை எங்களால் சரி செய்ய முடியாது. அநேக கான்ட்ராக்டுகள் எங்களுக்கு அந்த அளவு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த குடி பழக்கம், எல்லா விதமான அந்த மன அழுத்தம், இது எல்லாமே முடிந்து போன கதை தான். எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பழைய கதை என்றுதான் இப்போது நான் சொல்ல முடியும். அது எல்லாமே புதைக்கப்பட்டு விட்டது, பழைய வாழ்க்கை. இன்றைக்கு நான் இப்போது இங்கே புது சதீஷாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கோம். நான் அவர் கூட ஒன்னா இருக்கேன். முன்னாடி என்ன நடந்ததோ அதை நான் எப்பயும் மறந்துட்டேன்.
எங்களது வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு குடும்பமாக, ஒரு ஆலயத்திலே உறுப்பினராக ஒன்றாக இணைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை பூமிக்கு அதற்கு அனுப்பினார அந்த நோக்கத்தை எங்களால் கைப்பற்ற முடிகிறது, அடைய முடிகிறது. இப்போது உங்கள் தீர்மானம் என்ன? கெட்ட பழக்கத்துக்கு நீங்க அடிமையா இருக்க விரும்புறீங்களா? வியாதிக்கு அடிமைப்பட்ட ஒருத்தரா இருக்க விரும்புறீங்களா? அல்லது உங்கள் சொந்த பெருமைக்கு அடிமையான ஒருத்தரா இருக்க விரும்புறீங்களா? அல்லது ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க விரும்புறீங்களா? உங்கள் சொந்த தீர்மானம். இந்த நொறுங்குண்ட பணிந்த இருதயத்தோட வாருங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி, நாளை காலை கர்த்தர் நிஜமான சந்தோஷத்தை உங்களுக்காய் கொடுப்பார். நண்பர்களே, ஒரு அருமையான பாடல் ஒலிக்கும். ஜபத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி அதற்கு முன்பாய் யூனிவர்சல் ஆலயத்தில் வெறும் ஆவிக்குரிய விஷயங்களை மாத்திரமல்ல, சமூக சேவைகளையும் செய்கிறோம். பலதரப்பட்ட மக்களுடைய உதவியின் மூலமாய் நீங்க பார்க்கிற QR கோட் நீங்கள் ஸ்கேன் செய்யலாம். நீங்களும் உதவ விரும்பினால் இந்த ஏரியாவில் செய்யப்பட்ட இந்த சமூக பணி முன்பு நான் காண்பித்தேன். திரும்ப யார் பார்க்க முடியாமல் போனதோ உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். இந்த அற்புதமான பணியை நீங்கள் பார்க்கலாம். பிற்பாடு இந்த பாடல் ஒலிக்கும். தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஜபத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம். You're the God of this city, you're the King of these people, you're the Lord of this nation. You're the light in this darkness, you're the hope to the hopeless, you're the peace to the restless. You are. There is no one like our God. There is no one like our God. For greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. You're the God of this city, you're the King of these people, you're the Lord of this nation. You are. You're the light in this darkness, you're the hope to the hopeless, you're the peace to the restless. You are. There is no one like our God. There is no one like our God. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done here. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. யாரு? நீங்க வருத்தத்தோட, பாரத்தோட, வலியோட இடத்துல இருக்கிற நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தை பாருங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? உங்களுடைய வருத்தத்துல இருந்து, உங்க பாரத்துல இருந்து, உங்க வலியில இருந்து, உங்க வேதனையில இருந்து நான் உங்களுக்கு விடுதலை வைப்பேன். நான் உங்களுடைய வாழ்க்கை இடத்துல மாற்றுவேன். நான் உங்களுக்காக இந்த ஆசீர்வாதம் கொடுப்பேன்.
have yet to come, and greater things are still to be done. We believe in you, God. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. For greater things have yet to come, and greater things are still to be done here. Greater things still to be done here. கண்களாலே நிலையாக என்னை காண்கின்றவர் செவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர். அழுகின்றேனே நான் மகிழ்ச்சியில் பதில் காலை வரும் எனக்கருகில் நீ தொலைவில் இல்லை என்றும் மாறாத உண்மையும் நீ உடன்படிக்கையின் சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கடந்திடும் யாவும் மாறிவிடும் ஆனாலும் வார்த்தைகள் நிறைவே. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, என் கரத்தை நீட்டி இந்த திரை வழியாய் என் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்த, சாட்சிகளை கவனித்துக் கொண்டிருந்த இந்த நேரம் ஜெபத்திலும் என்னோட விசுவாசத்தை இணைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் உன் கரத்திலே கொண்டு வருகிறேன், உன் பிரசனத்திலே கொண்டு வருகிறேன், உன் கரத்திலே ஒப்படைக்கிறேன். தேவன், இந்த உள்ளம் நொறுங்குண்டு இந்த ஆவி முறிந்து போன பணிந்த நிலைமையில் இருந்தால், பலதரப்பட்ட பிரச்சனையால் உள்ளம் நொறுக்கப்பட்டிருக்கலாம். மற்றவர்கள் சொன்ன வார்த்தையினால் இவர் தன்னை அடிமட்டமான ஒரு நிலைமையில வைத்து பார்க்கலாம். இவர் வாழ்க்கை இனி மாற வழியே இல்லை என்று கூட பலர் சொல்லி இருக்கலாம். இவரும் கூட அதை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கலாம். காரணம், இவருடைய கெட்ட பழக்கத்தினுடைய அடிமைத்தனம். அது எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, அல்லது எந்த சூழ்நிலை இவரை கீழே விழத்தள்ளி இருந்தாலும் சரி, இவருக்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டம், இவர் சந்தித்த ஒரு ஏமாற்றம், நான் உம்மிடத்திலே கேட்கிறேன் பரிசுத்த ஆவியானவர், இந்த நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கட்டப்பட்டிருக்கிற இவரை விடுதலை செய்யும். நிஜமான மகிழ்ச்சியில் இவர் பிரவேசிக்க கிருபை செய்யும். இந்த தண்ணீரை குடிக்கும் போது ஜீவன் இந்த மக்களுக்குள் வரட்டும். ஆரோக்கியம், ஆசீர்வாதமான ஒரு உறக்கத்தை இந்த இரவு பெற்றுக் கொள்வார்களாய். தூக்கம் என்பதே என்னவென்று தெரியாத ஒருத்தராய் மாத்திரையின் மூலமாய் உறங்கி கொண்டிருந்தால், செயற்கை தூக்கத்திலும் கொஞ்ச நேர தூக்கத்திலே பூரண ஆரோக்கியத்தை கொடுத்து சுகமான உறக்கத்தை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், ஆமென். கர்த்தர் உங்களை எல்லோரையும் குணமாக்கி ஆசீர்வதிக்கிறார். இந்த இரவு நீங்கள் நிம்மதியான உறக்கத்தை பெறுவீர்கள். இதுவரை இல்லாத ஒரு சமாதானமான உறக்கம். நாளை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர், உங்க குடும்பத்தார் அனைவரோடு வாருங்கள். இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நிஜமான சந்தோஷம், பேரின்பத்திற்கான வழியை கற்றுக்கொள்ளும்படி சென்று வாருங்கள். தேவனுக்கு அனைவரை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.